சென்னையில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 60 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டன. கேரள மாநிலம் கொச்சி பகுதியில் அதிக அளவில் போதைப்பொருள் மற்றும் அதிநவீன துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சென்னையில் என்ஐஏ அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தினர். பாரிமுனை பகுதியில் உள்ள முகமது இலியாஸ், சயன் ஆகியோருக்கு சொந்தமான கடைகள், மண்ணடி மற்றும் முத்தையால்பேட்டை பகுதிகளில் உள்ள தங்கும் விடுதிகள் என 5 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. மாலை 5 மணிக்கு தொடங்கிய சோதனை நள்ளிரவு வரை நீடித்தது. இதில் கணக்கில் வராத 300 கிராம் தங்கம் மற்றும் 60 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டன. ராமநாதபுரம் அரசு விருந்தினர் மாளிகையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 32,68,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ராமநாதபுரம் கடம்ப நகரில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் நேற்றிரவு டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பொதுப்பணித்துறை கட்டுமான மற்றும் பராமரிப்பு பிரிவு செயற்பொறியாளரின் ஓய்வறையில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததை கண்டறிந்தனர். உரிய ஆவணங்கள் இன்றி வைக்கப்பட்டிருந்த 32,68,570 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக மாவட்ட பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர், தொழில்நுட்ப வரைபட அலுவலர் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க உத்தரவிடக் கோரி அவரது தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா என்று அதிமுகவின் சட்ட விதிகளில் திருத்தப்பட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவி மீண்டும் கொண்டுவரப்பட்டு எடப்பாடி பழனிசாமி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு பதவி வகித்து வருகிறார். இதுகுறித்த அனைத்து கோப்புகளையும் தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக தரப்பில் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிமுகவில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள தகுந்த வழிகாட்டுதல்களை வழங்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கு வருகின்ற 10ஆம் தேதி நீதிபதி பிரதீப் எம் சிங் முன்பு விசாரணைக்கு வரவுள்ளது. முக்கிய செய்திகள் சிலவற்றை ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கிய நிலையில் முதல் தேர்வு மிக எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். முதல் நாளில் மொழிப்பாடத் தேர்வை மாணவர்கள் எழுதினர். தமிழ்நாட்டில் 4,56,000 மாணவியர் உட்பட 9,23,000 பேரும், புதுச்சேரியில் 15,566 பேரும் தேர்வில் பங்கேற்றனர். சென்னை திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத வந்த மாணவிகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிகளில் ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு ஆரத்தி எடுத்து திலகமிட்டு தேர்வு மையத்திற்குள் அனுப்பி வைத்தனர். முதல் தேர்வு மிகவும் எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதுக்கு முன்னாடி எழுதின ரிவிஷன் கொஸ்டின்ஸ், எக்ஸாம்ல நடந்த கொஸ்டின் தான் மறுபடியும் ரீவேனா வந்திருக்கு. இந்த எக்ஸாம் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இதுக்கு மேல வர 4 எக்ஸாமும் ஈஸியா இருக்குன்ட்டு நம்புறோம். ஃபர்ஸ்ட் ஆனால் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. இங்கே வந்து கொஸ்டினை பார்த்து தான் ஈஸியாக இருந்துச்சு. எல்லாம் அட்டன் பண்ணியாச்சு, நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு தேர்வுக்கும் போது இடைவெளி இருப்பதாகவும் முதல் தேர்வை போல மற்ற தேர்வுக்கான வினாத்தாள் எளிமையாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வருகின்ற 20ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெறும் உறுப்பினரின் வயது உச்சவரம்பு 60லிருந்து 70ஆக உயர்த்தப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் 44 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் பெரிய கருப்பன் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், கூட்டுறவு வங்கிகளின் மூலம் வீட்டு மனை வாங்க கடனுதவி வழங்கப்படும் என்றும், கூட்டுறவு வங்கிகளில் நாட்டுப்புற கலைஞர்கள் பாரம்பரிய கலைப்பொருட்கள் தயாரிக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு சிறப்பு கடன் உதவி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். கூட்டுறவு வங்கிகளின் மூலம் மூத்த குடிமக்களுக்கு மறு அடமான கடன் வழங்கப்படும். கூட்டுறவு வங்கிகளின் மூலம் ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வாகனம் வாங்க கடன் வழங்கப்படும். கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் 5,000 நியாய விலைக் கடைகளில் ISO 9001 தரச்சான்றிதழ் பெறப்படும் என்று கூறினார். மேலும் திருவள்ளூர் மாவட்டம் திருவூரில் ஒரு கூட்டுறவு அருங்காட்சியகம் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புதிதாக 273 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் 273 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இவர்களில் ஒருவர் இந்தோனேஷியாவிலிருந்து வந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து 123 பேர் குணமடைந்த நிலையில் தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 1366 அதிகரித்துள்ளது. மாவட்ட அளவில் அதிகபட்சமாக சென்னையில்
98 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டில் 28 பேருக்கும், கன்னியாகுமரியில் 24 பேருக்கும், கோவையில் 19 பேருக்கும் தொற்று ஏற்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு வரும் பிரதமர் நரேந்திர மோடியை தனியாக சந்திக்க எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் நேரம் கேட்டுள்ளனர். பிரதமர் மோடி நாளை சென்னை வருகிறார். அப்போது சென்னை விமான நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முனையம் உள்ளிட்டவற்றை திறந்து வைக்க உள்ளார். இந்நிலையில் பிரதமரின் சென்னை வருகையின் போது அவரை தனித்தனியே சந்திக்க எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரான பிறகு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியை சந்திக்க முதன்முறையாக நேரம் கேட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தல் உள்ளிட்ட விஷயங்களை எடப்பாடி பேச திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் அதிமுகவில் இருந்து ஓரங்கட்டப்பட்டு சட்ட போராட்டம் நடத்தி வரும் ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எனினும் தற்போது வரை இருவருக்கும் பிரதமரை சந்திக்க நேரம் கொடுக்கப்படவில்லை என்றாலும் ஒரு சில நிமிடங்கள் தனித்தனியே சந்திக்க நேரம் வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வரும் 10ஆம் தேதி முதல் காணொலி வழியாகவும் வழக்கு விசாரணை நடைபெறும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்த சமயத்தில் நீதிமன்றங்களில் காணொலி வழியாக வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் தற்போது கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதால் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளைகளில் வரும் திங்கட்கிழமை முதல் காணொலி முறையிலும் வழக்கு விசாரணை நடைபெறும் என்று உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை பதிவாளர் எம் ஜோதிராமன் அறிவித்துள்ளார். எனவே காணொலி வழியாக வழக்குகளில் ஆஜராகும் நடைமுறையை பின்பற்றுமாறு வழக்கறிஞர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வழக்குகளை தாக்கல் செய்வதிலும் ஆன்லைன் முறையை பின்பற்றுமாறு மனுதாரர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஆன்லைன் சூதாட்டம் குறித்த விளம்பரங்களை வெளியிடும் ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பான விளம்பரங்களை எந்த ஒரு வழியிலும் வெளியிடக்கூடாது என்று கடந்த ஆண்டு ஜூன் 13 மற்றும் அக்டோபர் 3 ஆகிய தேதிகளில் ஊடகங்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது. இந்த நிலையில் மத்திய அரசு மீண்டும் வெளியிட்டுள்ள அறிவுறுத்தலில் சூதாட்ட இணையதளங்கள் குறித்த விளம்பரங்களை அண்மை காலமாக ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழி செய்தித்தாள்கள் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது வலைத்தளத்தில் விளையாட்டுப் போட்டிகளை காணுமாறு பார்வையாளர்களுக்கு குறிப்பிட்ட சூதாட்ட வலைத்தளங்கள் ஊக்குவிப்பதற்கும் மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. எனவே ஆன்லைன் சூதாட்டம் குறித்த விளம்பரங்களை எந்த ஒரு வடிவிலும் வெளியிடுவதை உடனடியாக நிறுத்துமாறு ஊடகங்கள், செய்தித்தாள்கள் மற்றும் பல்வேறு ஆன்லைன் தளங்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இதனை மீறினால் விதிகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணி என பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் பாஜக அதிமுக கூட்டணி நீடிப்பதாக கூறினார். இன்னைக்கு கேட்டீங்கன்னா என்டிஏ இருக்கா? இருக்கு. பிஜேபி அதிமுக இருக்கா? இருக்கு. கூட்டணியில் இருக்கமா? இருக்கும். இதைத்தான் அமித்ஷாஜி சொன்னார். அதைத்தான் நானும் சொல்றேன். புதுசா யாரும் எதுவும் சொல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி பெரியது என்பது முக்கியமல்ல என்றும் கூட்டணியை வழிநடத்துவது யார் என்பதுதான் முக்கியம் என்றார். தமிழ்நாட்டில் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தானே சொல்றோம். அதுதான். இல்லை எந்த கன்ஃபியூஷன் இல்லை. என்டிஏ அலையன்ஸ்குள்ள பெரிய கட்சி சின்ன கட்சி செகண்ட் ஆர்குமெண்ட். பட் என்டிஏவை வழி நடத்துவது யார்? பாரதிய ஜனதா கட்சி. இந்த ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்க்காம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாதுங்கண்ணா. கூட்டணியை பொறுத்தவரை மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லாமல் முடிவெடுக்கக்கூடிய தலைமை இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அலையன்ஸுங்கிறது பெருந்தன்மையா உட்கார்ந்து, மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லாம அனைவரும் சமமாக உட்கார்ந்து ஒன்னா உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய லீடர்ஷிப் இருக்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பாஜக தனித்து போட்டியா என்பது தலைமைதான் முடிவெடுக்கும் என்று கூறினார். கீழடியில் 9ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் உட்பட 8 இடங்களில் தொல்லியல் அகழாய்வுகள் மற்றும் கீழடி புனை மெய்யாக்க செயலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கீழடியில் இதுவரை 8 கட்ட அகழாய்வு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் 9ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார். இதேபோல அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வும், வெம்பக்கோட்டை, துலுக்கர்படி ஆகிய பகுதிகளில் 2ஆம் கட்ட அகழாய்வையும் தொடங்கி வைத்தார். கீழ்நமண்டி, பொற்பனைக்கோட்டை, பூதிநத்தம், பட்டறை பெரும்புதூர் ஆகிய பகுதிகளில் 1ஆம் கட்ட அகழாய்வு பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதனுடன் கீழடி அருங்காட்சியகத்திற்காக தமிழ்நாடு தொல்லியல் துறை பிரத்யேகமாக உருவாக்கியுள்ள ஆக்மெண்ட் ரியாலிட்டி எனப்படும் புனை மெய்யாக்க செயலியையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கீழடி அகழாய்வுகளில் வெளிக்கொணரப்பட்டுள்ள 200 தொல்பொருட்களை AR மற்றும் 3D கோணத்தில் பார்த்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். உலகில் எங்கிருந்தும் காணும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் தங்களின் கைபேசி வாயிலாகவே
முன்பாகவே அகழாய்வு குழி மற்றும் தொல்பொருட்களை பார்வையிடும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது. கீழடி வரலாற்றை பற்றிய ஆழமான புரிதலை அருங்காட்சியகத்தின் ஒவ்வொரு கட்டங்களிலும் வைக்கப்பட்டுள்ள QR குறியீடுகளை ஸ்கேன் செய்து பெறலாம். அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற பிறகு முதல் முறையாக அதிமுக செயற்குழு கூட்டம் 7ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. எனினும் ஒரு சில காரணங்களால் செயற்குழு கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் மதியம் 1:30 மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் கர்நாடக சட்டமன்ற தேர்தல் குறித்தும் கட்சி உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் விவாதிக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்களாக உள்ள தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பிற மாநில செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் அழைப்பிதழுடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை தடுக்கவும், கைது செய்யப்பட்ட 12 மீனவர்களை விடுவிக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 12 மீனவர்கள் கோடியக்கரை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியதாக முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலில் 4 மீனவர்களின் கைகளில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும், தாக்குதலுக்குள்ளான மீனவர்களின் 7 செல்போன்கள் மற்றும் மீன்களை இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் இதேபோன்று அடிக்கடி தாக்குதல் நடத்துவது கவலையளிப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்திய மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை கட்டுப்படுத்தவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ள 12 மீனவர்களையும் 109 மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவில் கோவில் திருவிழாவின் போது மதுபோதையில் நடனமாடிய காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கேரள மாநிலம் இடுக்கி அருகே சாந்தன்பாறை பகுதியில் உள்ள கோவிலில் திருவிழா நடைபெற்றது. அங்கு சாந்தன்பாறை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ஷாஜி தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது தமிழ் திரைப்படமான கரகாட்டக்காரன் படத்தில் இடம்பெற்ற மாரியம்மா பாடல் ஒலித்த நிலையில் மதுபோதையில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் ஷாஜி தன்னிலை மறந்து நடனமாடினார். சீருடை அணிந்த காவலர் மதுபோதையில் நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் ஷாஜியை பணியிடை நீக்கம் செய்து இடுக்கி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். சத்ருஜித் பிரிகேட் என்று அழைக்கப்படும் பாராசூட் படைப்பிரிவினர் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் முப்படைகளுடன் இணைந்து பயிற்சியில் ஈடுபட்டனர். ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து அந்தமானில் உள்ள கூட்டுப்படை கட்டுப்பாட்டு மையத்தில் அடிக்கடி பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் ஆக்ராவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் சத்ருஜித் பிரிகேட் படைப்பிரிவினர் விமானப்படைக்கு சொந்தமான சூப்பர் ஹெர்குலஸ் விமானத்தில் இருந்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் தரையிறக்கப்பட்டனர். விமானப்படை மற்றும் கடற்படையுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த பயிற்சி 3 படைகளின் கூட்டுத்தன்மையை பரிசோதிப்பதாக அமைந்திருந்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 81 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணியின் கேப்டன் டு பிளசிஸ் பந்துவீச்சை தேர்வு செய்தார். அதன்படி கொல்கத்தா அணி முதலில் பேட்டிங் செய்தது. அந்த அணியில் ரஹ்மானுல்லா குர்பாஸ், ஷர்துல் தாக்கூர் ஆகியோர் அதிரடியாக விளையாடி அரை சதம் விளாசினர். இறுதியில் கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து 205 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பெங்களூரு அணியின் சார்பில் விராட் கோலி மற்றும் கேப்டன் டு பிளசிஸ் ஆகியோர் களமிறங்கினர். தொடக்கம் முதலே அதிரடி காட்டிய இந்த ஜோடி அணியின் ரன் ரேட்டை வேகமாக உயர்த்தியது.
முடிவில் பெங்களூரு அணி 17.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 123 ரன்கள் மட்டுமே எடுத்தது. கொல்கத்தா அணி சார்பில் அதிகபட்சமாக வருண் சக்கரவர்த்தி 4 விக்கெட்டுகளும் ஸ்ரேயா சர்மா 3 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். இதன் மூலம் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 81 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது. கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழா உலக புகழ் பெற்றது. இந்த திருவிழாவில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருநங்கைகள் பங்கேற்பது வழக்கம். அதனை ஒட்டி கலை நிகழ்ச்சிகளும் மிஸ் கூவாகம் அழகி போட்டியும் நடைபெறும். இந்த ஆண்டுக்கான திருவிழா வரும் 18ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதிகளை முறையாக ஏற்படுத்தி தர வேண்டும் என திருநங்கைகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் எல்லாருமே குறைஞ்சது ஒரு 1 கிராம்ல இருந்து 1 பவுன் வரைக்கும் தாலியை தானமாக கொடுக்குறோம் கோவிலுக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் தாலிகள் அங்கே கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறோம். ஒப்படைக்கிற அந்த தங்கத்தை 1 வருஷத்துக்கான தங்கத்தை அவங்க சேல் பண்ணி எங்களுக்கான ப்ரொவிஷன்ஸை, எங்களுக்கான தேவைகளை சரி பண்ணி கொடுத்தாலே எவ்வளோ பெரிய விஷயமா நினைக்கிறோம். மேலும் விழுப்புரத்தில் உள்ள தங்கும் விடுதிகளில் திருநங்கைகளுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் குற்றஞ்சாட்டினர். இதனால் கூவாகம் பகுதியிலேயே மண்டபங்கள் கட்டித்தர வேண்டுமென தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.